ஸ்கூலுக்கு போனாலும் வந்தாலும் வீட்டுல இருந்தாலும் உங்க குழந்தைகளுடைய கையில கொடுக்குறீங்களே, அது கேம் விளையாடுதா இல்லையா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்ச கண் எடுக்காம பாக்குதா இல்லையா? நான் வேணான்னு சொல்லல. அதுல ஒரு 1/2 மணி நேரத்தை கட் பண்ணி அந்த கையில மொபைலை புடுங்கிட்டு குரானை கொஞ்சம் கொடுங்களேன். திக்கி திக்கி தடுமாற்றத்தோடு திக்குவதோடாவது அதனால் முடிந்த அளவுக்கு அது குரான் ஓதட்டும். நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், நாமெல்லாம் பெரியவங்க நம்ம வீடுகள்ல குரான் ஓதி முடிக்கிறதுங்கிறது சாதனை அல்ல. நமக்கு பிறக்கிற குழந்தைகளும் பேரன் பேத்திகளும் அந்த வீட்டில் குரான் ஓதி முடிக்கிறார்கள் அப்படிங்கிறத விட பெரிய பெருமை வேற எதுவுமே இல்லை. நீங்கள் முடிப்பது பெருமை அல்ல. உங்களுடைய குல கொழுந்துகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சிறுமிகள், மதரசாவிற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் போகிற உங்களுடைய பிள்ளைகள் ரமலானுடைய மாசத்துல எடுத்து டெய்லி ஓதுவாங்க. ஒரு 4 பக்கம் ஓதுவாங்க, 5 பக்கம் ஓதுவாங்க. அவங்க கூட இந்த வருஷம் இத்தனை ஜுசு முடிச்சாங்க, இத்தனை கத்தம் முடிச்சாங்க என்பதை விட பெருமை வேற என்ன? கொஞ்சம் இந்த மாசத்துல மட்டும் ரீல்ஸுகளில் கொஞ்சத்தை குறையுங்கள். உங்களுடைய முகநூல் வாட்ஸ்அப் போன்றவைகளை கொஞ்சம் குறையுங்கள்.